எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ஆனால் உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு எப்படி நான் பிடிக்க ஆரம்பிச்சுது, விவசாயத்தை பற்றி எப்படி பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் சின்ன வயசில் பட்ட அவமானங்கள் அசிங்கம் தாங்க எனக்கு இந்த விவசாயத்து மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வெளியூரில் போய் வேலை பார்த்துருந்தாங்க. நான் எங்கள் தாத்தா கிட்டே இருந்தேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோடைய அக்கா வீட்டில் போயிட்டு அத்தை நான் 7 மலை வந்துக்கிறேன்னு சொன்னதா சாப்பாடு போட்டாங்க ரோட்டில் உட்கார வச்சு. அதேமாதிரி எங்கள் பெரியம்மா வீட்டில் எங்கள் அப்பாவுடைய அண்ணன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு போயிட்டு பெரியம்மா நான் 7 மலை வந்துக்கிட்டு போயிட்டு வெளியே நின்று பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்து மேலே அவ்வளோ மோகம் அதிகமாகிடுச்சு. ரொம்ப பசியால் சொல்ல பார்த்தீங்கன்னா நைட்டில் புண்ணாக்கு ஊற வைப்பாங்க மாட்டுக்கு. அந்த புண்ணாக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து கைங்கல் தண்ணி ஊற்றலாம். அந்த கைங்கல் தண்ணி பேஞ்சு போட்டு பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கிறேன். அப்படி வாய்ந்தால பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தோடைய முக்கியத்துவம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதால இந்த விவசாயத்தை நான் எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போனேன். நான் பட்ட அவமானமும் நான் பட்ட பசி கொடுமை வந்து யாரும் படக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த விவசாயத்து மேலே அதிகமாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஆசைகள் மோகங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சுது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போவேன். அடுத்த தலைமுறை பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்.